பொருளாதார வசதியில் பின்தங்கி இருக்கும் பெற்றோர் மனநலம் பாதிக்கப்பட்ட தங்கள் மகனை கருணை கொலை செய்ய அனுமதி கோரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். திருப்பூர் சாமண்டிபுரத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் மகேஸ்வரி தம்பதியினர் மனதை கல்லாக்கி கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்தனர். மனுவை பெற்ற ஆட்சியருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. தங்களின் 12 வயது மகன் கருப்பையாவை கருணை கொலை செய்ய அனுமதி கோரிதான் அந்த மனுவை அளித்துள்ளார் ராஜேந்திரன். ஒரு வயசுல காய்ச்சல் வந்தது எங்களுக்கு தெரியும் சார். ஃபர்ஸ்ட் காய்ச்சல் வந்தோன்னா பக்கத்து ஹாஸ்பிட்டல் தான் எடுத்துட்டு போனோம். அங்கே போய் பார்த்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க சார். காய்ச்சல் வந்தது நின்றுச்சு. திரும்பி என்னாச்சுன்னா பையன் பேசாமல் இருந்துட்டான். கம்முன்னு அப்படியே பச்சை குழந்தைல இருந்த மாதிரியே இருந்துட்டான் சார். நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன். என்ன முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5-10 லட்ச ரூபா செலவு பண்ணி பார்த்தேன் சார். அது எதுவும் சரியாகலை சார். கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் தகுந்த ஸ்கூலுக்கு சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போ கூட கலெக்டர் ஆஃபீஸ் தான் போயிட்டு வரணும். எனக்கு இருந்த கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாதுங்க உலகத்தில். அவ்வளோ வேதனையோடு இருக்கேங்க நான். 1 வயது வரை நன்றாக இருந்த கருப்பையாவுக்கு திடீரென உடல் மோசமடைந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றும் பலன் கிடைக்காத நிலையில் பெற்றோரையும் சகோதரியையும் தாக்குவது போன்ற சிறுவனின் செயல்களை தடுக்க முடியாமல் தவிப்பதாக வேதனை தெரிவிக்கிறது இந்த குடும்பம். பொருளாதார வசதியின்மையும் இந்த முடிவெடுக்க காரணமாகியதாக கண்ணீர் வடிக்கிறார் மகேஸ்வரி. பாப்பா படிக்க முடியறதில்ல, பாப்பா நல்ல நிம்மதியாக இருக்க முடியல. வீடு எங்கேயுமே வாடகை கிடைக்க மாட்டேங்குது. வாடகை கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. எங்கே போய் கேட்டாலும் இந்த பையன் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரெண்டாவது நான் வேலைக்கு போக முடியறதில்ல. அவங்க அப்பா ஒரு ஆள் சம்பாரிச்சிட்டு வந்து வீட்டு வாடகை கொடுக்க முடியல. தம்பியால் தனக்கு தொந்தரவு ஏற்பட்டாலும் அவனை விட்டு பிரிய மனமில்லை என கூறுகிறார் கருப்பையாவின் அக்கா கவிகா. அவனை பார்த்துக்கிறதுக்கு அம்மா துணி துவைக்க போகுதுன்னா நான் தான் பார்த்துப்பேன். என்னால் எழுத முடியல, படிக்க முடியல. அவன் சாயந்தரம் தூங்கினா மட்டும்தான் என்னால் எழுத முடியும், படிக்க முடியும். இல்லைன்னா அவன் என்னைய அடிச்சுக்கிட்டே இருக்கா. இப்படி இருந்தாலும் பரவாயில்லம்மா, கூடையே இருக்கட்டும் தான் சொல்கிறேன். கேட்க மாட்டேங்கிறாங்க. கருப்பையாவை கருணை கொலை செய்ய கோரி பெற்றோர் அளித்த மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பாதிக்கப்பட்ட சிறுவனை காப்பகத்தில் சேர்க்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். கருவிலும் நெஞ்சிலும் சுமந்த தன் மகனை கருணை கொலை செய்ய அனுமதி கோரி பெற்றோர்கள் இன்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ள இந்த சோக சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மனநலம் பாதிக்கப்பட்ட தங்கள் மகனை காக்க போதிய வருமானம் இல்லாத காரணத்தினாலேயே இந்த முடிவை எடுத்திருப்பதாக சோகத்துடன் தெரிவிக்கும் பெற்றோர்கள் தங்களுக்கு உரிய உதவி கிடைத்தால் தங்கள் மகனை நாங்களே பராமரித்துக் கொள்வோம் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக திருப்பூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் சுரேஷ்குமார்.